இறைவனின் ஆவியின் நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறிய செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறிய செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை மரியாவின் தூய்மை மிகு பெயர் என்கிற திருவிழாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்வு மட்டுமல்ல, அவருடைய பெயரே தூயது என்பதை நாம் அறிவோம். மரியா என்று சொல்லுகிற போது அது இறைவனுடைய அன்பு என்று பொருள்படுகிறது. ஆண்டவருடைய அன்புக்குரியவர், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அவரால் பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய மகன் வழியாக உலகுக்கு ஆண்டவர் தருகிற மீட்பை கொண்டு வருவதற்காக தயாரிக்கப்பட்டவர் என்றெல்லாம் அன்னை மரியாளை குறித்து அறிகிறோம். மரியா என்று சொன்னாலே அது ஒரு நாளும் அழியாது, மரியாது, அங்கே உயிர் எப்போதும் இருக்கும் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆகவே அத்தகைய தூய்மை மிகு பெயரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற வேளையில் மரியாளின் பிள்ளைகளாய் வாழ அவர் கொண்டிருந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியில் சிறப்பாக ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் இறைவனுக்கு செலுத்துகிற நன்றி பலியாக நாம் வேண்டுவோம். தங்களது திருமண நாளை இந்நாள் வரை இறைவன் காத்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் தங்கி சாட்சியுள்ள மக்களாக வாழ வரம் வேண்டியும், மகள் குடும்பத்திலும் மகன் குடும்பத்திலும் இறை ஆசீர் தங்கும்படியாகவும், இறைவனை முதன்மையாக கொண்டு சாட்சியுள்ள குடும்பமாக பிள்ளைகள் வாழும்படியாகவும், பேர குழந்தைகள் இறை ஞானத்தில், ஒழுக்கத்தில், தெய்வ பயத்தில் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக சாட்சியுள்ள குழந்தைகளாக வளரவும், எல்லாம் வல்ல இறைவன் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக, அமல அன்னை வழியாக மன்றாடுகிறார்கள். மேலும் அந்தோணியம்மாள் ஒப்பிடக்கூடிய மரித்தோர் 10வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தனது அம்மா ஜோஸ்பினா அவருடைய ஆன்மா இழுத்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த தனது அண்ணன் அந்தோணிச்சாமி அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மேலும் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் ஏத ஆன்மாக்களுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய பெயரை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகிறோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படையச் செய்யும். ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரின்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நமது தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கிறோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லோரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ணமாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துணர்கிறீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியறலும். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன்.
உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குறுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல்
நமக்கு அழகான ஒரு செய்தியை தருகிறார். அதனைத் தொடர்ந்து நாம் நற்செய்தி பகுதியிலே வரக்கூடிய செய்தியையும் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. முதல் வாசகத்தில் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே முதல் வசனத்தில் அவர் சொல்கிறார், நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய படைப்பில் பல்வேறு விதமான உயிரினங்கள், பல்வேறு விதமான படைப்புகள் இருப்பதை காணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு வகையான அறிவை, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு எத்தனை அறிவு இருக்கிறது? 6 அறிவா 7 அறிவா? 6 அறிவு இருக்கிறது. மனிதன் 6 அறிவு கொண்ட ஒரு உயிர் என்று நாம் அறிகிறோம். சிலர் 7ஆம் அறிவு என்று சொல்கிறார்கள். சில புத்தகங்கள் 10 அறிவு வரை மனிதனுக்கு இருக்கிறது என்று கூட சொல்லுகிறது. நாம் அதற்குள் செல்லவில்லை. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. அப்படி என்றால் ஓரறிவு உயிர் எது? ஓரறிவு உயிருக்குரிய உணர்வுகள் என்ன? அன்பார்ந்தவர்களே, உயிருக்குரிய உணர்வு என்று சொன்னால் அது உற்றறிதல், தொடுதலினால் அவை வளர்கின்றன, தொடுதலினால் அவை புரிகின்றன. அப்படி என்றால் அதனுடைய ஒரு சில உதாரணம் என்ன? புல், செடி, மரம் இவையெல்லாம் ஓரறிவு உயிரினங்கள், உயிர்கள் என்று அறிகிறோம். அவைகள் தொடுதலின் வழியாக புரிகின்றன, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. ஈரறிவு உயிர்வு என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, சுவைத்தல் என்கிற இன்னொரு அறிவு அவர்களுக்கு கூடுகிறது. அதாவது தொடுதல் இருக்கிறது, சுவைத்தல் இருக்கிறது. அதாவது மெய், வாய் என்று அவை இரண்டும் அவைக்கு இருக்கின்றன. எதுவெல்லாம்? சிப்பி, நத்தை இவையெல்லாம் ஈரறிவு உயிரினங்கள் என்று நாம் அறிகிறோம். 3 அறிவு உயிரினங்கள் என்பது என்ன? காலையிலே பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குது, சரிதானா? 3 அறிவு உயிரினம் என்பது என்ன? நுகர்தலை கொண்டிருக்கிறது. இன்னொரு உறுப்பு கொஞ்சம் அதிகமாக மூக்கு இருக்கிறது. அது எதெல்லாம்? கரையான், எறும்பு இவையெல்லாம் 3 அறிவு உள்ள உயிரினங்கள். 4 அறிவு உள்ள உயிரினங்கள் எவையெல்லாம்? அது அடுத்த ஒரு சென்ஸ் என்ன, ஒரு உணர்வு என்ன இருக்கிறது என்று சொன்னால், அது காணுகிற, அதாவது கண்ணை பெற்றிருக்கக்கூடிய உயிரினம் என்று பார்க்கிறோம். அவை எவையெல்லாம்? நண்டு, தும்பி போன்ற உயிரினங்கள் என்று நாம் அறிகிறோம். 5 அறிவு உயிரினங்கள் என்பது என்ன? அவை கேட்டல், காது என்கிற இன்னொரு உறுப்பை பெற்றிருக்கிறது. ஆகவே மெய், வாய், மூக்கு, கண், காது போன்ற உணர்வுகளை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் 5 உயிரினங்கள். அவை எவையெல்லாம்? பறவைகள், விலங்குகள் என்று அறிகிறோம். கடைசியாக ஒரு அறிவு பெற்றிருக்கக்கூடிய உயிரினம் எது? 6 அறிவு பெற்றிருக்கக்கூடிய உயிரினம்தான் மனிதன். அது என்ன அறிவு? பகுத்தறிவு. மனிதனுக்குத்தான் மனம் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, பேசுகிறார், எது நன்மை எது தீமை என்று பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்குத்தான் இருக்கிறது. இப்போ எதற்காக இந்த விளக்கம் அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கடவுள் தூய பவுல் வழியாக இன்றைக்கி நமக்கு சொல்கிறார், மனிதனுக்கு அறிவு உண்டு. அந்த அறிவு அவனை என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் இருமாப்படைய செய்து விடுகிறது. ஆனால் அன்பு இருக்கும் என்று சொன்னால் அது அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் உறவை வளர்ப்பதாகவும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாகவும் இருக்கிறது என்பதை தூய பவுல் நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.
ஆறறிவு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கூட பல நேரங்களிலே தன்னுடைய புத்தியை கடன் கொடுத்து விடுகிறான், அறிவில்லாமல் நடந்து கொள்ளுகிறான், அன்பற்றவனாக நடந்து கொள்ளுகிறான். ஐந்தறிவு ஜீவன்கள் கூட என்ன செய்கிறது என்றால் அப்படி அன்பாக பாசத்தோடு அவைகள் நடந்து கொள்கிறது. தன் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் அது போய் உயிரை கொடுக்கிறது. தன்னுடைய குரூப்பில் தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு விலங்குக்கு ஆபத்து என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு அது ஓடுகிறது. இதெல்லாம் நம்ம இப்போ வரக்கூடிய சேனல்களில் யூடியூப்பில் லேசாக தட்டி பார்த்தோம்னு சொன்னால் மற்ற உயிரினங்கள் எப்படி அன்பு கொண்டு ஒழுகுகிறது என்பதை பார்த்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆறறிவு பெற்றிருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு பெரிய ஞானத்தோடு தன் சக மனிதனை நடத்த வேண்டும், தன் சக மனிதனை அன்பு செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பினை தான் தூய பவுல் நமக்கு சொல்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஒருபடி மேலாக போய் என்ன சொல்கிறார்? உங்கள் பகைவரிடத்திலும் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்காக நீங்கள் செபியுங்கள், நன்மை செய்பவர்களுக்கே நன்மை செய்து கொண்டிருந்தால் அதனால் என்ன பயன்? இப்படியெல்லாம் இது யார் சொல்ல முடியும்? ஆறறிவு உள்ள உயிர்கள் தான் இதை அறிந்து கொள்ள முடியும். மற்ற உயிரினங்கள் தங்களை மட்டுமாவது காத்து கொள்வதற்கான ஞானம் இருக்கிறது. நீ பாருங்கள், வயநாட்டில் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்து போனார்களாம். அப்போ இறந்து போகிற அந்த இடத்துல ஒரு யானை ஒரு தாயையும் மகளையும் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகளில் வந்துருச்சு. அப்போ அந்த யானை காலில் ஒன்று கிடச்சா அது என்ன செய்யும்? மிதித்து நசுக்கி ஒன்று இல்லாமல் ஆக்கிரும். ஆனால் யானை காலுக்கு இடையில் இந்த தாயும் மகளும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள்களே வந்தது. அந்த உயிர்கள் கூட என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் அன்பு பாராட்டி விடுகிறது. ஆபத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறது, கோபத்தில் அது வேறு விதம் நடந்து கொள்கிறது, ஆனால் ஆபத்தில் அது அன்பை வெளிப்படுத்தி விடுகிறது. ஆனால் மனிதர்கள் பல நேரங்களிலே ஆபத்து என்று தெரிந்தாலும் துன்பம் என்று தெரிந்தாலும் சக மனிதர்களுடைய துன்பத்தை பாராமல் கண்டுகொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு நம்மை அறியாமையை நோக்கி அழைத்து விடுகிறது. நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு நம்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய படிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு இருமாப்புக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் தூய பவுல் வழியாக சொல்கிறார், நீங்கள் அறிவு பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அது அன்பு நோக்கித்தான் உங்களை வழிநடத்த வேண்டும். அறிவு பெற்றிருந்து அன்பில்லாமல் இருந்தால் பயனில்லை, ஆனால் அன்பு இருந்தால் எல்லாமே வந்துவிடும் என்பது தான் அவர் சொல்லுகிற செய்தி. நாம் சிந்தித்து பார்ப்போம். எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம், அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம், மன்றாடி உழைப்பும் சொந்தம், மன்றாடி உழைப்பும் சொந்தம், மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம், மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம், எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. சகோதர சகோதரிகளே,
என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகிறோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்குரியவர்களாக வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். முது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானகன்னிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்பை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வந்தவர் இருக்கின்றார். விரைந்திட தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே,
வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன், நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை சிலுவை கோவில் திருவிழா திருப்பலி நடைபெறும். ஆகவே சனிக்கிழமை மாலையில் சிறப்பு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை, தொடர்ந்து திருப்பலியிலே சிறப்பு மறையுரை, அதனைத் தொடர்ந்து இறை ஆசீர். வருகிற அனைவருக்கும் அன்று இரவு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருவிழா திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெறவும் அன்போடு அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறை அன்னை ஆகிய மரியாவின் பரிந்துரையா முது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைய செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துராஜ வாழ்க. தந்தை, மகன், தூயாவியின் பெறாளே.